இயல்புல எனக்கு வந்து விஜயை பிடிக்காது, அது உண்மை, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு தமிழன் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கார், ஒரு தமிழன் நடிப்பு திரையில் வராரு அப்படிங்கும்போது ஒரு தமிழ் பற்றோடு நான் அவருடைய படங்களை கொண்டாடி இருக்கிறேன். இன்றைக்கும் வந்து ஒரு தமிழனாக அவர் மீது எனக்கு மதிப்பு மரியாதை இருக்காது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு தலைவனாக எந்த இடத்துலையும் தன் தொண்டர்களை சரியாக வழிநடத்தலை. நீங்கள் பாருங்கள், கடந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூரில் கூட்டம், அவருடைய காரை ஃபாலோ பண்ணி பின்தொடர்ந்து போய் ஒரு பையன் விக்னேஷுங்கிற திருச்சி கல்கண்டார் சொக்கோட்டை சேர்ந்த பையன், ஒரு பாலியாவரி பையன் விழுந்துடுறான், கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறான். ஒரு ட்வீட் போடலங்க. ஒரு நாளைக்கு 10 இறந்து போயிட்டான் அந்த பையன். ட்வின்ஸ் 2 பேர், அதில் அவங்க அப்பா பாலியாவாரி. ரொம்ப வறுமையான குடும்பம். இது வரைக்கும் தாவேகா சார்பாக தஞ்சாவூருடைய மாவட்ட செயலர் கொடுத்து வெறும் 10,000 ரூபா, கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. மகேஷ் பொய்யாமொழி போய் பார்த்துட்டு உதவி செய்கிறாரு. அது அவருடைய தொகுதி, திருவெரும்பூர் தொகுதினால அவர் போய் நிற்கிறாரு. நீங்கள் எதிர்த்து பேசுகிற ஆட்கள் போகிறாங்க, எதிர்த்து பேசுகிற அமைச்சர் போகிறாங்க, கண்டிஷனை ஃபாலோ பண்ணி சொல்லிட்டாரு அப்படி மகேஷ் பொய்யாமொழின்னு அவரை கிண்டல் பண்ணீங்க, கேலி பண்ணீங்க. நீ கண்டிஷனை ஃபாலோ பண்ணல, போலீஸ் கொடுத்த கண்டிஷனை நீ ஃபாலோ பண்ணியிருந்தா இது நடந்திருக்காது. கடைசி ஒரு மேடையில் விஜய் சொன்னது, என் கூட தயவு செய்து வராதிங்க, நான் போகிறப்ப வராதிங்க அப்படின்றாரு. நான் பனையூருக்கு பத்திரமா போகணும், வராதிங்கன்னாரு. நீ பத்திரமா வீட்டுக்கு போ, நீ பத்திரமா வீட்டுக்கு போய் போனுங்க செய்தி. பொதுக்கூட்டத்துல இருந்து சொன்னது என்னன்னா, என் பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னாரு. அது அவருடைய பாதுகாப்புக்கு சொல்றாரு, அவங்களுடைய பாதுகாப்பு சொல்ல. என் கூட வர்றவன் மது இருந்த கூடாது, புகைப்பிடிக்க கூடாது, தலைக்கவசம் போடணும், கூடத்துக்கு போது பெண்களை தள்ளக்கூடாது, முண்டி அடிச்சுட்டு ஓடக்கூடாது. இந்த மாதிரி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பவன் தலைவனா அதை அவர் விரும்புறாருங்க. இந்த இறுதியாக வந்து இந்த வேட்பாளர் பட்டியல் வந்ததுக்கப்புறம் ஒரு பிரளயம் அடிக்கும் அப்படின்னீங்க, என்ன மாதிரி இருக்கும் தாவே? இப்படித்தான் சொன்னாங்க. அவர் வராரா, இவரும் வரார். பிப்ரவரி 28 வரணும்னாங்க. பிப்ரவரி 28 முடிஞ்சு இப்போ வந்து மார்ச் 28 வந்துருச்சு. எலெக்ஷன் தேதி அறிவிக்கட்டும் அப்படின்னாரு. எலெக்ஷன் தேதி மட்டும் அறிவிக்கட்டும். எஸ்ஓபியை போட்டு எங்கள் அண்ணனை முடக்க பார்க்குறீங்களா? எலெக்ஷன் தேதிட்டும். வீதியாக வரப்போறாரு, காந்தி குச்சி எடுத்துட்டு வந்த மாதிரி வரப்போறாருனாங்க. தேதி வச்சு 10 நாள் ஆச்சு. இப்போ இந்த ஏரியாவுக்கு வாடான்னு வடிவேல் கூப்பிட்ற மாதிரி தான். அது வரட்டும், இது வரட்டும். மணி என்ன 3 மணி 2:59 வந்து யாழுடைய சதைச்சிருப்பாங்க மாதிரிலாம் வடிவேலு. அதே மாதிரி 10 நாளைக்கு முன்னாடி தேதி அறிவிச்சு தான் நாங்கள் அதை பண்ணியிருப்போம், இதை பண்ணியிருப்போம். பில்டப்பாக தான் இருக்குது. சம்பவம் நடக்க போகுது, சம்பவம் தொடர போகுது. அது படத்துக்கு இந்த ட்ரெய்லர் டீசர் விடுவாங்கல்ல, அது மாதிரி சினிமா மோடில் இருக்காங்க அவங்க.